பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் இந்த வேதமே மனமகிழ்ச்சி என்ற இந்த பைபிள் ஸ்டடி ப்ரோக்ராம் மூலமாக உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு காரியத்தை ஒவ்வொரு டாபிக்ல நம்ம டிஸ்கஸ் பண்றது ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த கிருபை இல்லையா? நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்து வருகிறார். நிறைய நமக்குள்ள மாற்றத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி வருகிறார். நிறைய பேர் இந்த பைபிள் மெடிடேஷனை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுறோம், எங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறதுன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. உண்மையிலே நம்ம வேதத்தை நம்ம தியானிக்கும் பொழுது நமக்கு ரொம்ப சந்தோஷம். வேதமே நமக்கு மனமகிழ்ச்சி என்றெல்லாம் நம்ம வேதத்தில் பார்க்கும் பொழுது இது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் இல்லையா? குடும்பமாக தியானித்தோம், சபையாக தியானித்தோம். இப்போ ஆங்காங்கே எந்தெந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல இருந்து நம்மோடு கூட ஒரு குழுவாக இணைந்து எல்லாரும் பைபிளை தியானிப்பது இது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். இதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். உண்மையிலே இந்த ஒரு டெக்னாலஜியில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கர்த்தர் கொடுத்து நம்மை ஒன்றிணைத்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்ம இன்னைக்கும் நம்ம தியானிக்க போறோம். அதுக்கு முன்பதாக ஒரு ஜெபத்தை செய்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஓகே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இன்றைக்கும் ஆண்டவரே, இந்த வாரமோ ஆண்டவரே வேதமே மனமகிழ்ச்சி மூலமாக எங்களுக்கு உங்களுடைய வேதத்தை தியானிக்கும்படி எங்களுக்கு கொடுக்கிற இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய வேதத்தை நாங்கள் வாசிக்காதபடிக்கு ஆண்டவரே எங்களுக்கு கிடைக்காதபடிக்கு அந்த ராக்காலம் வருவதற்கு முன்பதாக எங்களுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை இப்படிப்பட்ட ஆண்டவரே சிச்சுவேஷன்ஸை இப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய வசனம் பேதைகளையும் உணர்வுள்ளதாக்குகிறது என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசனம் எங்களை உணர்த்தி ஆண்டவரை நடத்தி வருகிற உங்களுடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில இருக்கிற ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத சுவாபங்களை எங்களுக்கு உணர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை முழுவதுமாக ஆண்டவரே உங்களுடைய பாதத்துல வைக்கிறோம், உங்களுடைய பாதபடி ஆக்குகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசுங்க, நீர் எங்களோடு இடைப்படுவீராக என்று சொல்லி எங்களை முழுவதுமாக ஆண்டவரை ஒப்படைக்கிறோம். எங்களுடைய இருதயத்தின் கண்களை நீங்க திறந்தருளுங்கப்பா. உடைய வேதத்தின் அதிசயங்களை, நீர் எங்களுக்கு காட்டுகிற கட்டளைகளை, நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள அதன்படி நடக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு பேசுவீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக்ல வேதத்தை தியானம் பண்ணலாம்? ஏற்கனவே நம்ம ஆபிரகாமை குறித்து நம்ம தியானித்தோம். அந்த கேரக்டர் ஸ்டடி பண்ணோம். அவருடைய கேரக்டர்ஸ், குணநலங்கள், நல்ல குணநலங்களையும் நம்ம பார்த்தோம், வேண்டாத தீய குணநலங்களையும் நம்ம பார்த்தோம். அதே போல அவருடைய மனைவியாகிய சாராளை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்கலாம். ஓகே. சாராள் உண்மையிலே ஒரு பிளெஸட் உமன் தான். அப்போ அதை நம்ம தியானிக்கும் போது நமக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். சாராளை பற்றி சில காரியங்களை நான் இப்ப சொல்றேன். சாராள் ஆபிரகாமோட மனைவி. சாராய் என்று அழைக்கப்பட்ட சாராயை ஆண்டவர் சாராள் என்று அவர்களுக்கு பெயர் மாற்றி ஜாதிகளுக்கு தாய் அப்படிங்கிற அந்த பெயரை கொடுத்தார். சாராளுக்கு 90வது வயதுல அவங்க ஈசாக்கை பெற்றெடுக்கும்படி ஆண்டவர் கிருபையை பாராட்டினார். ஈசாக்கு சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் பிறந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பிள்ளை. ஆமென். 90 வயதுல ஒரு குழந்தை பெற்றெடுப்பது என்பது ஒரு சாதாரணமான காரியம் கிடையாது. உண்மையிலே அது ஒரு பெரிய ஒரு கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான். கர்த்தருடைய பலனால தான் அவள் பெற்றெடுத்தாள். ஆமென். சாராளை குறித்து ஆதி ஆகமத்துல மாத்திரமல்ல, பல நிருபங்கள்ல புதிய ஏற்பாட்டிலையும் அப்போஸ்தலர்கள் அவர்களை குறித்து குறிப்பிட்டிருக்காங்க. ஆமென். சாராளை குறித்து மெயினா சொல்லப்பட்ட காரியம் என்னன்னா, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல விசுவாசிகளுடைய பட்டியல்ல சாராளுடைய பெயர் இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஜென்ரலா சாராளை குறித்து சொல்ல வேண்டுமானால், அவளுக்கு 90 வயதுல குழந்தை பிறந்தது. 127 வயது வரைக்கும் அவள் உயிர் வாழ்ந்தாள் என்று வேதத்துல நம்ம பார்க்கிறோம். சாராளை 127ஆம் வயதுல அவங்க இறக்கும் போது மக்பேலால அவங்களை அடக்கம் பண்ணாங்கன்னு பார்த்தோம். அதே இடத்துலதான் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் அதே இடத்துலதான் அவங்களும் அடக்கம் பண்ணப்பட்டார்கள். ஆமென். அங்கதான் ரெபேக்காள், அப்புறம் யாக்கோபுடைய மனைவி லேயாள் எல்லாருமே அங்கதான் அடக்கம் பண்ணப்பட்டார்கள். அது அவங்களுடைய ஃபேமிலி கல்லறை பூமி மாதிரி. சாராளை குறித்து முதலாக நம்ம பார்க்கிறோம் ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்துல. தேராகுடைய வம்ச வரலாறுல ஆபிரகாமுடைய மனைவி ஆகிய சாராள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 30ஆம் வசனத்துல அவளுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது.
ஸோ 12ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த அந்த சம்பவத்தை பார்க்கிறோம். அழைத்த சம்பவம் 12ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து நீ எல்லாவற்றையும் விட்டு விட்டு வா என்று சொல்லும் பொழுது அழகா சாராள் ஆபிரகாமோடு கூட இணைந்து புறப்பட்டு போனதை நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார், சாராள் கணவனுக்கு கீழ்ப்படிந்து அவள் புறப்பட்டு போனதை பார்க்கிறோம். ஸோ சாராளுடைய ஒரு ஸ்பெஷல் காரியம் என்ன, ஒரு நல்ல ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு குவாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தா, அவள் தன்னுடைய கணவனுக்கு கீழ்ப்படிந்தது மாத்திரமல்ல, கணவனோடு கூட அவனை பின்பற்றினதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய மனைவிகள் இருக்கிறாங்க, கணவருக்கு கீழ்ப்படுகிறாங்க, ஆனால் எல்லாவற்றிலும் கீழ்ப்படுகிறது உண்மையிலே அது சாராளுடைய ஒரு ஸ்பெஷல் காரியம். இதை தான் 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். சாராள் ஆபிரகாமை ஆண்டவனே என்று சொல்லி கீழ்ப்படிந்தாள் என்று பார்க்கிறோம் இல்லையா? இன்னைக்கு மை லார்ட் அப்படின்னு கூப்பிடாட்டாலும், ஆண்டவரேன்னு கூப்பிடாட்டாலும், நான் அடிக்கடி சொல்லுவேன், பெயர் சொல்லியாவது கூப்பிடாம இருக்கலாமே என்று. இன்னைக்கு நிறைய பேர் தன்னுடைய கணவனுக்கு கீழ்ப்படுகிறதும் குறைவுபடுகிறது, கணவனை மதிக்கிறதும் கிடையாது. ஒரு ரெவரன்ஸ் கொடுக்கணும், ஒரு மரியாதை கொடுக்கணும், அதுவும் கொடுக்கறது இல்லை. ஆனால் இந்த சாராளை குறித்து பார்க்கும் பொழுது ரொம்ப அழகா 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனத்துல ஆண்டவனே என்று சொல்லி கீழ்ப்படிந்திருந்தாள், கீழ்ப்படிந்து தன்னை அலங்கரித்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த உலகத்துல இருக்கிற அலங்கரிப்பு அப்படின்னா நம்ம பொண்ணு வெள்ளி, தலையை பின்னுதல், பவுடர் போடுதல், இப்படி இதுதான் நம்ம அலங்கரிப்புன்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி இல்லை. கணவனுக்கு கீழ்ப்படுகிறதே ஒரு அலங்காரம். ஒரு மனைவிக்கு உரிய அலங்காரம் என்றாலே அது தன்னுடைய கணவனுக்கு கீழ்ப்படுகிறது தான். கணவனை மரியாதையாய் வைத்திருப்பது தான் பெண்ணுக்குரிய, மனைவிக்குரிய ஒரு அலங்காரம். ஸோ இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, குறிப்பாக சகோதரிகளே, உங்களுடைய கணவரை நீங்கள் கண்டிப்பாக கனம் பண்ணணும், கணவருக்கு கீழ்ப்படியணும். அவர் எங்கே போகிறாரோ எல்லா இடத்திலும் நீங்கள் அவரை பின்பற்றும் பொழுது ஆண்டவர் உங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார், உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார், உங்களுடைய சந்ததியை பெருக பண்ணுவார். ஆமேன். வேதத்தில் பார்க்கும் பொழுது நிறைய இடங்கள்ல ஆண்டவர் மனைவிகளுக்கு சில கட்டளைகளை கொடுக்கும் பொழுது கீழ்ப்படிதலை தான் ஃபர்ஸ்ட் ரொம்ப வலியுறுத்துகிறார். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 5:22. மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். இதே வசனத்தை தான் கொலோசையர் 3:18 நம்ம பார்க்கிறோம். மனைவிகளே கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அப்ப இதுல இருந்து நம்ம பார்க்கிறோம், கர்த்தருடைய ஒரு முக்கியமான ஒரு கட்டளை கணவருக்கு கீழ்ப்படியணும். சாராள் கீழ்ப்படிந்தாள் என்று நம்ம பார்க்கிறோம். அதே வேளையில ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல நம்ம ஏவாளை குறித்து பார்க்கும் பொழுது அவள் ஆண்டவருக்கும் கீழ்ப்படியல. கண்டிப்பா ஆதாம் தான் சொல்லியிருக்கணும். ஏன்னா ஏவாள் உருவாக்கப்படுவதற்கு முன்பாகவே ஆண்டவர் இந்த கட்டளையை கொடுத்துட்டார், இந்த கனியை புசிக்க கூடாது என்று சொல்லி. அப்போ ஆண்டவருடைய கட்டளை ஆதாம் மூலமாக தான் மனைவியாகிய ஏவாளுக்கு கிடைத்தது. ஆனா அந்த ஏவாள் தன்னுடைய கணவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால அவள் தோட்டத்தை விட்டும் துரத்தப்பட்டாள். அவளுடைய சந்ததிகளுக்கும் சாபங்கள் வந்தது என்று நம்ம பார்க்கிறோம். ஆபேல் மரித்து போனான், காயின் சாபத்துக்கு ஈடானான் என்று பார்க்கிறோம். ஸோ இந்த நாட்கள்ல அன்பான சகோதரிகளே, உங்களுடைய கணவருக்கு கர்த்தருக்கு ஏற்றபடி நீங்க கீழ்ப்படிய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதே வேளையில மனைவிகள் கீழ்ப்படியணும்னு சொல்லும் பொழுது கணவர்களுக்கும் ஆண்டவர் சில ஆலோசனைகளை கொடுத்திருக்கிறார். அதையும் நம்ம பார்க்கணும். ஆண்டவர் சொல்கிறார், அதே எபேசியர் 5ஆம் அதிகாரம், கொலோசியர் 3ஆம் அதிகாரத்துல மனைவிகளுக்கு கட்டளை கொடுத்துட்டு உடனே ஆண்டவர் புருஷர்களுக்கு சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். ஆமேன். எப்பவுமே கணவர்கள் மனைவியினிடத்துல அன்பு கூர்ந்தால் மனைவிகளுக்கு கீழ்ப்படுகிறது ஈஸியா இருக்கும். அன்பில்லாத கணவனுக்கு கீழ்ப்படிய கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா கர்த்தர் சொன்னதுனால தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ஆனா அதே வேளையில கணவர்களே, நீங்க உங்க மனைவியினிடத்துல அன்பா இருந்து பாருங்களேன், கண்டிப்பா உங்களுடைய மனைவிகள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா கீழ்ப்படிவாங்க. ஆபிரகாம் ஒரு நல்ல கணவனாக, ஒரு அன்பான கணவனாக தன்னுடைய மனைவியையும் அரவணைத்து செல்லுகிற அளவுக்கு இருந்ததுனால தான் சாராளும் ஈஸியா அவனோடு கூட இணைந்து புறப்பட்டு போனதை பார்க்கிறோம். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில இந்த சாராளை நீங்க ஃபாலோ பண்ணணும். அதே போல சகோதரர்கள் ஆபிரகாமையும் நீங்க ஃபாலோ பண்ணணும்.
அடுத்ததாக ஒரு அருமையான ஒரு கேரக்டரிஸ்டிக் ஆஃப் சாரா என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். ஆபிரகாமை தேடி ஒரு 3 புருஷர்கள் வராங்க. அவங்களுக்காக ஆபிரகாம் போய் சொல்லுகிறார் தன்னுடைய மனைவிட்ட, 3 படி மாவை எடுத்து பிசைந்து, இதுல மெல்லிய மாவை எடுத்து பிசைந்து அப்பம் சுடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க உடனடியாக அது செய்றாங்க. சோ நல்ல ஒரு பண்பு இல்லையா? தமிழர் பண்பு கூட சொல்லுவாங்க, விருந்தோம்பல். சோ அந்த ஒரு கேரக்டரிஸ்டிக் உடையவங்களா இருந்தாங்க. ஆமே. இன்னைக்கு நிறைய பெண்கள் யாராவது வர்றாங்க அப்படின்னா, அதுவும் நிறைய பேர் வர்றாங்க, 3 படி மாவு சப்பாத்தி சுடணும், இல்லைன்னா ஏதாவது செய்யணும், தோசை சுடணும்னா எவ்வளோ பயப்படுறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இல்லையா? இன்னைக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா கணவனுடைய வீட்டார் வந்தால் ரொம்ப கஷ்டம். தன்னுடைய குடும்பத்தினர் வந்தால் எல்லாம் நல்லா செஞ்சிருவாங்க. கணவனுடைய வீட்டாரோ விருந்தாட்களோ வந்துட்டா அவ்வளோ கஷ்டம். ஆனால் இந்த சாராள் 3 படி மாவு எடுத்து அப்பங்களாக சுட சொன்ன உடனே ஒரு மறுப்பும் சொல்லாமல், ஏன் இவ்வளோ சுடணுமா, 3 பேர் தானே வராங்க, இவ்வளோ சாப்பிட போகிறாங்களா அப்படிலாம் ஒன்றுமே கேட்கல. எல்லாத்தையும் கீழ்ப்படிந்ததை நம்ம பார்க்குறோம். இன்னும் சில பேர் இப்படிலாம் சண்டை போடுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி யாரை கேட்டு வர சொன்னீங்க வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு, யாரை கேட்டு உங்க அம்மாவை வர சொன்னீங்க அப்படின்லாம் சண்டை போடுவாங்கன்னு சொல்லி இங்க பார்க்கிறோம். ஆபிரகாம் வந்து சாராள் கிட்ட டிஸ்கஸ் பண்ணதோ ஒரு பெர்மிஷன் கூட கேட்கல. இந்த மாதிரி 3 பேரை நான் சாப்பாடு கொடுக்கறதுக்கு நான் வர சொல்றேன் அப்படின்னு ஒண்ணுமே கேட்கல. அவங்க 5ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன் என்று அவராகவே வந்து சொல்லி சாராள் கிட்ட வந்து அப்பத்தை செய் அப்படின்னு தான் சொல்லுகிறார். சோ அதையும் அவங்க வந்து உடனடியாக செய்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏற்கனவே சாராளுக்குள்ள அந்த விருந்தோம்பல் குணம் இருந்ததுனாலதான் ஆபிரகாமால தைரியமா வாங்க சாப்பிட வாங்கன்னு கூப்பிட முடியுது இல்லையா? சாராளுடைய கேரக்டர் வித்தியாசமா இருந்துச்சுன்னா எங்க கூப்பிட போறாரு, மரத்தடியிலேயே உட்கார வச்சு அப்படியே அனுப்பியிருப்பாரு, இல்லைன்னா வேலைக்காரனை மட்டும் செய்ய சொல்லி அனுப்பியிருப்பாரு. ஸோ நல்ல ஒரு கேரக்டர் பார்க்குறோம் சாராள். அப்போ நிறைய நேரங்கள் பவுல் சொல்லும்போது, நீங்கள் எல்லாரும் நல்லா விருந்தோம்புங்க, அந்நியரை உபசரிக்க மறவாதீங்கள், இதனால் ஒரு சிலர் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு என்று எழுதியிருக்கிறார். இங்கே கூட பார்த்தா இந்த 3 புருஷரும் சாதாரணமான புருஷர்கள் கிடையாது, தேவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள். அதுதான் நம்ம அடுத்த அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அவர்கள் தூதர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஸோ அந்நியரை உபசரித்ததுனால தேவனிடத்திலிருந்து வந்த தூதர்களையே உபசரிக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த சாராள் பெற்றுக்கொண்டாள். உண்மையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த நாட்களில் ஏழைகளுக்கு உதவணும், அந்நியரை உபசரிக்கணும், குறிப்பாக குடும்பத்தினரை உபசரிக்கணும். குறிப்பாக உங்களுடைய கணவன் குடும்பத்தினரை, சகோதரிகள், நீங்கள் அதிகமாக நீங்கள் உபசரிங்க. நிச்சயமா கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதற்கேற்ற பலன் கர்த்தரிடத்திலிருந்து வரும். ஏன்னா நீங்க தேவதூதரையும் உபசரிக்கிறதுக்கும் கர்த்தரை உபசரிக்கிறதுக்கும் சமமாகி விடுகிறது. அடுத்ததாக நம்ம சாராளுடைய கேரக்டர் பார்க்கும்போது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்றெண்ணி கற்பம் தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளா இருந்தும் பிள்ளை பெற்றாள். இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினாலே சாராளும். அப்போ சாராளுக்குள்ளே ஒரு விசுவாசம் இருந்துச்சு. ஆனா நீங்க கேட்கலாம், எங்க சாராளுக்கு விசுவாசம் இருந்துச்சு? அநேக ஜாதிகளுக்கு உன்னை ஆசீர்வதிப்பேன், தாயாக ஆசீர்வதிப்பேன், குறித்த காலத்துல உன்னிடத்தில் வரும் பொழுது நீ ஒரு குழந்தையை அணைத்து கொண்டிருப்பாய் என்று அந்த 3 தூதரும் சொல்லும் பொழுது சாராள் நகைத்தாள் அல்லவா என்று ஒருவேளை நீங்க நினைக்கலாம். உண்மைதான், அந்த நேரத்துல அவள் நகைத்தாள். ஏனென்றால் அவளுடைய சூழ்நிலையை அவள் பார்த்தாள். கற்பம் தரிக்க அவளுக்கு பலன் கிடையாது, வயது சென்றவள், ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போயிற்று. இந்த சூழ்நிலையில எனக்கு ஒரு குழந்தை பிறக்குமா என்று அவள் சந்தேகப்பட்டது உண்மைதான். ஆனாலும் அவளுக்குள்ளே திரும்ப திரும்ப ஆண்டவர் சொன்ன பொழுதும், கணவனும் சொல்லியிருப்பார் இல்லையா, கர்த்தர் நிச்சயம் வாக்குத்தத்தம் பண்ணினவர், வாக்கு மாறாதவர் என்று சொல்லி சொல்லி அந்த சாராளை உற்சாகப்படுத்தினதின் விளைவு வேதம் சொல்லுகிறது, அவளுக்குள்ளே ஒரு விசுவாசம் வந்தது. அந்த விசுவாசம் அவளை கற்பம் தரிக்க பலன் அடைந்தாள் என்று நம்ம பார்க்கிறோம். ஸோ விசுவாசத்தினாலே
ஒரு பலன் நமக்கு உண்டு. ஆமேன். நிறைய நேரங்கள்ல பலவீனமா இருக்கும், வேலை செஞ்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள், கர்த்தர் நமக்கு சொன்ன காரியங்கள், இவை எல்லாவற்றையும் கன்ஃபஸ் பண்ண அறிக்கை செய்ய விசுவாசிக்க நம்ம அறியாத ஒரு பலன் நம்மை நிரப்புகிறத நம்ம பார்த்துருக்கிறோம். நிறைய காரியங்கள் நடக்காத பொழுது சோர்வுகள் வருவது உண்மைதான். சோர்வுகள் வந்த உடனே அந்த நேரத்துல பலனற்று போனது போல இருக்கும். ஆனா ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை நம்ம விசுவாசிக்கும் பொழுது, உரிமை பாராட்டும் பொழுது, அதை சொந்தமாக்கி கொள்ளும் பொழுது நம்ம எரியாத ஒரு பலன் நமக்குள்ளே இறங்கி வருகிறது. அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி, அவ இருதயத்துல என்றா, வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிச்சயமா அற்புதங்களை செய்வார் என்று எண்ணி விசுவாசித்து கற்பம் தரிக்க பலனடைந்தாள். ஆமேன். அது மாத்திரமல்ல, ஒரு குழந்தையை அவள் பெற்றெடுத்தாள் 90 வயதுல. அதற்கு காரணம் அவளுக்குள்ள கிரியை செய்த விசுவாசம். சாராளுடைய விசுவாச வாழ்க்கையை பார்த்தா ரொம்ப ஒரு பெர்ஃபெக்டான ஒரு விசுவாச வாழ்க்கை கிடையாது இல்லையா? டவுட் பண்றாங்க, நகைக்கிறாங்க, இன்னும் ஆகாரை அவங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வராங்க. ஆனாலும் கடைசி வரைக்கும் அவங்க ஆண்டவரை முழுமையா விட்டு விடல. திரும்ப திரும்ப அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், அந்த விசுவாச அந்த வாழ்க்கையில நிறைய பரீட்சைகள், போராட்டங்கள் வந்தாலும் கடைசியில அந்த கோல் அவங்க அடைஞ்சிடுறாங்க. ஆண்டவர் வைத்த அந்த அந்த ஆசீர்வாதத்தை அவங்க சுதந்திரித்துக் கொள்கிறாங்க. ஸோ உங்க வாழ்க்கையில கூட அநேக நேரங்கள்ல ரொம்ப கஷ்டமா இருக்கிற சூழ்நிலையா இருக்கலாம். ஆண்டவரை நீங்க ஒருவேளை மறுதளிச்சிருக்கலாம், நீங்க நெகட்டிவான வேர்ட்ஸ் நீங்க பேசியிருக்கலாம், இதெல்லாம் நடக்காது அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கலாம். ஆனா இட்ஸ் நெவர் டூ லேட். திரும்பவும் ஆண்டவர் எனக்காக செய்வார் என்ற அந்த விசுவாசத்தோடு நீங்க எழும்பும் போது, காரியங்களை நீங்க செய்யும் போது நிச்சயமாக காரியங்களை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். முதல்ல ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை பிடித்து கொள்ளுங்க. நிறைய வாக்கு தத்தங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா சூழ்நிலைகள் ஒருவேளை வித்தியாசமா இருக்கலாம். வயதாகி கொண்டே போகிறதே, நிறைய காரியங்கள், இதெல்லாம் எப்படி நடக்கும், இனிமே எப்படி எனக்கு வேலை கிடைக்கும், என்னுடைய வயது அந்த கரெக்டான அந்த ஏஜ் லிமிட் தாண்டி போய்விட்டதே, வேலை கிடைக்குமா, குழந்தை பிறக்குமா, திருமணம் நடக்குமா, இப்படியெல்லாம் பல சந்தேகங்கள் வரலாம். சூழ்நிலைகள் கம்ப்ளீட்டா வித்தியாசமா இருக்கலாம். ஆனா ஒன்னே ஒன்று மறந்துடாதீங்க, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி அந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து அதை அறிக்கை செய்து அதை உரிமையாக்கி கொள்ளும் பொழுது கண்டிப்பா அற்புதங்களை நீங்கள் சுதந்திரிப்பீங்க. ஆமென். ஞாபகத்துக்கு வருது, சின்ன வயசுல இருந்து நம்ம பார்த்தோம்னா ஒரு வீடு படம் வரைவோம் இல்லையா, பிளான் மாதிரி வரைவோம். வரைஞ்சி எல்லாம் போட்டு பிளான் வரைஞ்சி வச்சு அதுல கை வச்சு நம்ம ஜோம் பண்ணியிருக்கோம். நம்ம 4 பேருமே அதை வச்சு ஜோம் பண்ணியிருக்கிறது எனக்கு இப்போ ஞாபகத்துக்கு வருது. சின்ன வயசுலேருந்து அடிக்கடி நம்ம ஞாபகமாக ஜோம் பண்ணோம். ஒருவேளை அது தாமதித்தாலும் கர்த்தர் நிச்சயமா ஏற்ற நேரத்தில் அற்புதங்களை செய்வார். ஒருவேளை நீங்கள் கூட இப்படி ஒரு வேளை, ஆண்டவரே எங்களுக்கு இந்தந்த ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்று பல நாட்களாக ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கலாம். ஆன்லைன் ப்ரேயரில் சகோதரர் சொல்லுவாங்க இல்லையா, பேப்பரில் எழுதி வச்சு ஜோம் பண்ணுங்க. ஒரு சில டைமில் சில சமயங்களில் நம்ம சோர்ந்து போவோம் இல்லையா, எத்தனை முறை எழுதி வைக்கிறது, இன்னும் நடக்கலையே, ஒவ்வொரு வாரமும் தாண்டி போகுதே. அதே வேளையில் நிறைய பேர் சாட்சிகள் சொல்லுவாங்க, எங்களுக்கு இது நடந்துருச்சு, எழுதி வச்சு ஜோம் பண்ணோம், அது நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் ஒருவேளை சோர்ந்து போயிருந்தாலும் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. விசுவாசத்தில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருங்க. நிச்சயமாக நீங்கள் எழுதி வச்ச காரியங்கள், உங்களுடைய மன விருப்பங்கள், உங்களுடைய ஆசைகள் எல்லாவற்றையும் நம்ம ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆமேன். ஸோ அடுத்ததாக ஒரு அற்புதமான ஒரு குணநலம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சாராள் ஆண்டவரை மகிமைப்படுத்துறாங்க. அந்த காரியத்தை நம்ம 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிக்கலாம். அப்பொழுது சாராள், தேவன் என்னை நகைக்க பண்ணினார், இதை கேட்கிற யாவரும் என்னோட கூட நகைப்பார்கள். இங்க நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்ற காரியத்தை பார்த்து நகைத்த சாராளை ஆண்டவர் என்னை நகைக்க பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிற ஒரு ஸ்திரீயாக நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை, வாக்கு பண்ணின அந்த ஆசீர்வாதத்தை அவங்க வாழ்க்கையில கொடுக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லுகிறாங்க. இதே மாதிரிதான் அன்னாள் கூட
சாமுவேல் பிறக்கும்போது ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு ஸ்திரீயாக காணப்பட்டாங்க. ஸோ அவங்களுடைய ஆசீர்வாதங்கள்ல, அவங்களுடைய உயர்வான நேரங்கள்ல அந்த உயர்வு ஆண்டவருக்கு, அந்த மகிமை ஆண்டவருக்கு அப்படின்னு ஆண்டவரை உயர்த்துகிற ஒரு ஒரு அருமையான ஒரு கேரக்டரா பாக்குறோம். ஆமென். மரியாள் கூட என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தினதை நம்ம பார்க்கிறோம். ஆனா நிறைய பெண்கள் இந்த நாட்கள்ல பார்த்தா ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் எனக்கு அற்புதங்களை செய்தார், ஆண்டவர் என்னை மகிழ பண்ணினார் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா, நான் கட்டின வீடு என்னுடைய பிரயாசத்தினால, என்னுடைய ஜெபத்தினால, என்னுடைய உபவாசத்தினால, என்னுடைய குடும்பத்தினால, என்னுடைய உழைப்பினால, என்னுடைய பணத்தினால, இப்படி தன்னையே பெருமை பாராட்டுறதை நம்ம பார்க்கிறோம். நிறைய பேர், இன்னைக்கு நான் நிறைய பேர் பார்த்துருக்கிறேன். ஆனா ஒரே ஒரு காரியம், ஆண்டவரை எப்பொழுதுமே நம்ம மகிமைப்படுத்தணும். ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன். ஆமென். அப்ப ஆண்டவரை நம்ம கனம் பண்ண ஆண்டவர் நம்மளை உயர்த்திட்டே போவார். ஆனா அதே வேளையில நம்மளை பெருமைப்படுத்த அன்னைக்கு நேபுகாத் நேச்சார் அந்த அரண்மனையை பார்த்து, நான் கட்டின மகா பெரிய பாபிலோன் அல்லவா அப்படி சொன்ன உடனே தள்ளப்பட்டார். அதனால பெருமையே இருக்கக்கூடாது, நம்மளை நாமளே பெருமைப்படுத்தி கொள்ளக்கூடாது, கர்த்தரை மகிமைப்படுத்தணும் எல்லா சூழ்நிலையிலும். பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆபிரகாமுடைய மனைவி ஆகிய சாராளை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இவ்வளவு நேரம் சாராளுடைய நல்ல குணங்களை பார்த்தோம். அடுத்ததாக சாராளிடம் இருந்த தேவையில்லாத குணங்கள், தீய குணங்கள் என்னென்ன இருந்தது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து தியானிக்கலாம். அதற்கு முன்பதாக ஒரு சிறிய இடைவேளை. செய்த நன்மைகள் எண்ணிப்பார், கன்னிமணியன அது உடைத்தும் கருத்து சுமந்ததை எண்ணிப்பார், கன்னிமணியன அது உடைத்தும் கருத்து சுமந்ததை எண்ணிப்பார், எண்ணிப்பார் எண்ணிப்பார் தேவன் செய்த நன்மைகள் எண்ணிப்பார், கன்னிமணியன அது உடைத்தும் கருத்து சுமந்ததை எண்ணிப்பார், கன்னிமணியன அது உடைத்தும் கருத்து சுமந்ததை எண்ணிப்பார், வாக்குத்தவரான தேவன் உன்னை வாக்கின்படி காத்தார் எண்ணிப்பார், வாக்குத்தவரான தேவன் உன்னை வாக்கின்படி காத்தார் எண்ணிப்பார், புகிடமின்றி தவித்த வேளை போஷித்து காத்ததை எண்ணிப்பார், புகிடமின்றி தவித்த வேளை போஷித்து காத்ததை எண்ணிப்பார், எண்ணிப்பார் நீ எண்ணிப்பார் தேவன் செய்த நன்மைகள் எண்ணிப்பார், கன்னிமணியன அது உடைத்தும் கருத்து சுமந்ததை எண்ணிப்பார், கன்னிமணியன அது உடைத்தும் கருத்து சுமந்ததை எண்ணிப்பார், தாயும் தந்தையும் மறந்த போதும் தாங்கி அணைத்ததை எண்ணிப்பார், தாயும் தந்தையும் உன்னை மறந்த போதும் தாங்கி அணைத்ததை எண்ணிப்பார், தாய் மறந்தாலும் நான் மறவேன் என தயவை காத்ததை எண்ணிப்பார், தாய் மறந்தாலும் நான் மறவேன் என தயவை காத்ததை எண்ணிப்பார், எண்ணிப்பார் நீ எண்ணிப்பார் தேவன் செய்த நன்மைகள் எண்ணிப்பார், கன்னிமணியன காத்து உடைத்தும் கருத்து சுமந்ததை எண்ணிப்பார், கன்னிமணியன காத்து உடைத்தும் கருத்து சுமந்ததை எண்ணிப்பார், அறியாமையுள்ள காலங்களை தேவன் மாறாமல் இருந்ததை எண்ணிப்பார், அறியாமையுள்ள காலங்களை தேவன் மாறாமல் இருந்ததை எண்ணிப்பார், அறிந்தும் அறியா செய்த பிழைகள் அனைத்தும் பொறுத்ததை எண்ணிப்பார், அறிந்தும் அறியா செய்த பிழைகள் அனைத்தும் பொறுத்ததை எண்ணிப்பார், எண்ணிப்பார் நீ எண்ணிப்பார் தேவன் செய்த நன்மைகள் எண்ணிப்பார், கன்னிமணியன அது உடைத்தும் கருத்து சுமந்ததை எண்ணிப்பார்,
சுமந்து மண்ணையில் சேர்த்ததை எண்ணிப்பார். தூரமாய் சென்ற உன்னை தூக்கி சுமந்து மந்தையில் சேர்த்ததை எண்ணிப்பார். ஆரங்கள் சூட்டி அலங்கரித்து ஆலயமாக்கினார் எண்ணிப்பார். ஆரங்கள் சூட்டி அலங்கரித்து ஆலயமாக்கினார் எண்ணிப்பார். எண்ணிப்பார் நீ எண்ணிப்பார் தேவன் செய்த நன்மைகள் எண்ணிப்பார். கண்ணின் மணியன காத்து உன்னை கருத்தில் சுமந்ததை எண்ணிப்பார். கண்ணின் மணியன காத்து உன்னை தம் கருத்தில் சுமந்ததை எண்ணிப்பார். சீக்கிரம் வருவேன் என்றுரைத்தவரை சீக்கிரம் காண்பதை எண்ணிப்பார். சீக்கிரம் வருவேன் என்றுரைத்தவரை சீக்கிரம் காண்பதை எண்ணிப்பார். துயரங்கள் நீக்கி கண்ணீர் துடைத்து தாம் மார்போடு அணைப்பதை எண்ணிப்பார். துயரங்கள் நீக்கி கண்ணீர் துடைத்து தாம் மார்போடு அணைப்பதை எண்ணிப்பார். எண்ணிப்பார் நீ எண்ணிப்பார் தேவன் செய்த நன்மைகள் எண்ணிப்பார். கண்ணின் மணியன காத்து உன்னை தம் கருத்து சுமந்ததை எண்ணிப்பார். கண்ணின் மணியன காத்து உன்னை தம் கருத்தில் சுமந்ததை எண்ணிப்பார். கண்ணின் மணியன காத்து உன்னை கருத்தில் சுமந்ததை எண்ணிப்பார். கண்ணின் மணியன காத்து உன்னை தம் கருத்தில் சுமந்ததை எண்ணிப்பார். பிரியமானவர்களே, மீண்டும் வேதமே மனமகிழ்ச்சியில உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கும் நம்ம சாராளை குறித்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். ஜாதிகளின் தாயாகிய சாராள், விசுவாச தாயாகிய சாராளை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இவ்வளவு நேரம் நம்ம சாராளின் நல்ல குணங்கள் என்னென்ன இருந்தது அப்படின்றத நம்ம பார்த்தோம். முதலாவது, சாராள் தன்னுடைய புருஷனுக்கும் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது போல தன்னுடைய புருஷனுக்கும் கீழ்ப்படுகிற ஒரு நல்ல மனைவியா இருந்தாங்க நம்ம பார்த்தோம். இரண்டாவதாக, அவங்க இடத்துல வந்தவங்களை நல்ல உபசரிக்கிறவங்களா இருந்தாங்க நம்ம பார்த்தோம். மூன்றாவதாக நம்ம பார்த்தோம், அவங்க விசுவாசத்துல அவங்க வல்லவங்களா இருந்தாங்க அப்படின்றத பார்த்தோம். நான்காவதாக, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு ஸ்திரீயா இருந்தாங்க என்பதை நம்ம பார்த்தோம். அடுத்ததாக, சாராளிடம் இருந்த பேட் குவாலிட்டிஸ், என்னென்ன தீய குணங்கள், தேவையில்லாத சுவாபங்கள் என்னென்ன இருந்தது நம்ம பார்க்கலாம். பிரியமானவர்களே, சாராளிடம் இருந்த தேவையில்லாத ஒரு தீய சுவாபம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க பொய் சொல்கிறதுல ஒருமனப்பட்டாங்க. எப்படி ஆண்டவருடைய வார்த்தையில கீழ்ப்படுகிறதுல அவங்க கரெக்டா இருந்தாங்களோ, அதே போல ஆபிரகாமுடைய வார்த்தையும் கீழ்ப்படுகிறதுல கரெக்டா இருந்தாங்க. ஆனா அது நல்ல வார்த்தை இல்ல, அது ஒரு பொய் சொல்கிற ஒரு காரியமாய் காணப்பட்டு இருந்தது. இதை குறித்து நம்ம ஆதியாகமம் 12:13 நம்ம வாசிக்கலாம். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். சோ இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆபிரகாம் பிரயாணப்பட்டு அப்படியே எகிப்துக்கு வரும்போது அங்க பார்வோன் இடத்துல நீ என்னை என்னோட சகோதரி நீ அப்படின்னு சொல்லு, அப்பதான் நான் காப்பாத்தப்படுவேன் அப்படின்றதுக்காக அவர் சொல்லுகிறார். அதே போல அவங்க சொல்றாங்க. சோ இங்க ஒரு தீய காரியம், அதாவது பொய் சொல்லுகிறது. ஆண்டவருடைய கட்டளைகள்ல ஒண்ணு பொய் சொல்லாதிருப்பாயாக, இல்லையா? அந்த ஒரு காரியம் அவங்களிடத்துல காணப்பட்டது. அதாவது 2 பேரும் ஒருமனப்படுறாங்க. இதேதான் நம்ம புதிய ஏற்பாட்டுல கூட நம்ம பாக்குறோம். அனனியாவும் சப்பிராலும் ஆவியானவருக்கு விரோதமாக பொய் சொல்லுகிறதுல ஒருமனப்பட்டார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். சோ இங்க அவங்க 2 பேருக்குள்ள அந்த ஒருமனப்பாடு இருந்தது. ஆனா அது நல்ல விதமான ஒரு காரியத்துக்காக இல்ல, அதை நம்ம இங்க பார்க்கிறோம். சகோதரின்னு சொல்லுன்னு ஆபிரகாம் சொன்ன உடனே ஒரு ஆலோசனை கொடுத்துருக்கலாம். எதுக்கு சொல்றீங்க? நம்மளை அழைச்சது ஆண்டவர், நம்மளை புறப்பட சொன்னது ஆண்டவர், வழியெல்லாம் பாதுகாக்க மாட்டாரா? ஆண்டவர் கண்டிப்பா பாதுகாப்பார், நம்ம ஏன் பொய் சொல்லணும் அப்படின்னு ஒரு ஆலோசனை கொடுத்துருக்கலாம். ஆனா ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கல. இன்றைக்கு அன்பான சகோதரிகள், உங்களுடைய குடும்பத்துக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கிற நல்ல ஒரு ஸ்திரீயாக இருக்கணும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கணும், கணவருக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கணும், உங்களுடைய பெற்றோருக்கு கூட நல்ல ஆலோசனை கொடுக்கிற ஒரு சகோதரியாக இருக்கணும். அதே போல சகோதரர்களும் உங்களுக்குள்ளே ஒருமனப்பாடு இருக்கணும். ஆனா நல்ல விதத்துல இருக்கணும்,
தவறான காரியத்துல ஒரு மனப்பாடு இருக்கக்கூடாது. இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல மாத்திரம் இல்ல, அநேக ரிலேஷன்ஷிப்ஸ்ல நம்ம இதை பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஒரு பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப்ல கூட இது அம்மா கிட்ட சொல்லிடாத, இது அப்பா கிட்ட சொல்லிடாத அப்படின்னு சொல்லி அவங்களுடைய காரியங்களை அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து மறைக்கிற அந்த ஒரு மனப்பாடை கூட நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அது கூட நம்ம பண்ணக்கூடாது. ஆண்டவருக்கு நம்ம பயந்து உண்மை உள்ளவர்களாக இருக்கும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும். பிரியமானவர்களே, அடுத்ததாக நம்ம சாராளுடைய வாழ்க்கையில பார்க்கிற தேவையில்லாத ஒரு ஸ்பாவம் ஆதியாகமம் 16:2 சாராய் ஆபிராமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். என் அடிமை பெண்ணோடே சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். பிரியமானவர்களே, இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், சாராள் அடிமை பெண்ணோட சேரும், அப்பொழுது ஆண்டவர் ஒரு குமாரனை கொடுப்பார் என்று சொல்லுகிறாள். அவள் சொல்லுகிற ஒரு வார்த்தையை பாருங்களேன், தேவன் என் கற்பத்தை அடைத்து வைத்திருக்கிறார். அப்போ அவளுக்கு தெரியுது, தேவன் கற்பத்தை அடைத்து வைத்திருந்தார்னா அதை திறக்கவும் அவரால் முடியும் என்பது தெரிஞ்சிருக்கணும். அதே வேளையில ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், சாராளாலே உன்னுடைய வீடு கட்டப்படும், உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறாரே. அப்ப ஆகார் இங்க இல்லை. ஆனா இவள் தவறுதலாக தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் அவள் கிரியை செய்கிறத நம்ம பார்க்கிறோம். அநேக நேரங்கள்ல ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருப்பார், அநேக நேரங்கள்ல நமக்கென்று ஒரு குறிப்பிட்ட தரிசனத்தை வைத்திருப்பார். ஆனா அதை அறியாமல், அதை புரிந்து கொள்ளாமல், அதை நாம் எடுத்துக்கொள்ளாமல் வேறு விதத்துல நம்ம கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது ஆண்டவருக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. தேவ சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணிக்கணும், தேவ சித்தத்தின்படி வாழணும், தேவ சித்தம் நிறைவேற காத்திருக்கணும். இங்க பார்க்கும் பொழுது காத்திருக்கிற ஒரு குணம் இந்த சாராளுக்கு இல்லை. கர்த்தர் சொல்லியிருக்கார், ஒரு குறித்த காலத்துல உனக்கு ஒரு குழந்தையை தருவேன். ஆனா அந்த குறித்த காலம் வருகிற வரைக்கும் அவளுக்கு காத்திருக்க விருப்பம் இல்லை. அதனாலதான் குறுக்கு வழியில ஏதாவது செய்யலாம் அப்படின்னு செய்யறான். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் சாராளுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்கிற காரியம், நமக்கென்று வைத்த ஆசீர்வாதங்களை நாம் ஆண்டவரிடத்திலிருந்து பெறுகிற வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். அது மாத்திரமல்ல, இவள் தவறாக யோசித்தது மாத்திரமல்ல, ஆபிரகாமையும் அதற்கு கீழ்ப்படியும்படி ஃபோர்ஸ் பண்ணி கட்டாயப்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ அதனால ஆபிரகாமும் அவளுக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். ஆபிரகாமும் ஆண்டவரிடத்துல கொஞ்சம் கேட்டிருக்கலாம், விசாரிக்காமலே சாராளுக்கு கீழ்ப்படிந்துட்டான். ஸோ இதுவும் ஒரு தவறான ஒரு காரியம்தான். நானும் தப்பு பண்ணுவேன், என்னுடைய கணவனும் தப்பு பண்ணணும், என்னுடைய குடும்பத்தினரும் அதே தப்பு பண்ணணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துறது ஒரு பெரிய மிஸ்டேக். இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் பார்த்தா வருமானத்துக்கு மீறி நிறைய ஆடம்பரமான செலவு செய்கிறதுக்காக ஹஸ்பண்டை ஃபோர்ஸ் பண்ணி லஞ்சம் வாங்க வைக்கிற பெண்கள் இருக்காங்க. நிறைய பேர் ஓட்டி பாருங்க, அதிகமாக வேலைக்கு போங்க, அதனால நிறைய சம்பளம் கிடைக்கும், ஞாயிற்றுக்கிழமை கூட வேலைக்கு போங்க, அதனால சம்பளம் வரும் என்று கணவனை கட்டாயப்படுத்துகிற நிறைய பெண்களை பார்க்கிறோம். ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணா ஆண்டவர் தேவைகளை சந்திப்பார் இல்லையா? நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுதெல்லாம் அவர் குறைவுகளை நிறைவாக்குறவர், தேவைகளை சந்திக்கிறவர், வருமானத்தை பெருக்கி கொடுக்கிற தேவன். 5 அப்பத்தையும் 2 மீனையும் வைத்து அவ்வளோ பேருக்கு போஷித்த தேவனால நம்முடைய குடும்ப தேவைகளை சந்திக்க முடியுமா? முடியாதா? முடியும். ஆனா இன்னைக்கு கணவனை தீய வழியில கட்டாயப்படுத்துகிற நிறைய பெண்களை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு அன்பான சகோதரிகளே, இன்றைக்கு ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, நீங்க தேவனுடைய சித்தத்துக்கு மாறா போகக்கூடாது, கர்த்தருடைய வார்த்தைக்கு மாறாக போகக்கூடாது. அதே போல உங்களுடைய குடும்பத்தினரையும் கர்த்தருடைய சித்தத்துக்கு, கர்த்தருடைய திட்டத்துக்கு மாறாக அவர்களையும் நீங்க கட்டாயப்படுத்தக்கூடாது. சரியா? இந்த காரியத்துல நீங்க சாராளை போல இருக்கவே கூடாது என்பதை அன்போடு கூறிக்கொள்கிறேன். இதுதான் ஏவாளும் இதே தப்பு தான் செஞ்சா. அவள் பறித்து புசித்தாள், சரி அதோட விட்டுருக்கலாம். ஆனா அப்படி இல்லை, ஆதாம் இடத்துலையும் கொடுத்து அவனையும் புசிக்க வைத்ததை நம்ம பார்க்கிறோம். ஸோ இன்னைக்கு பெண்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு உலகம் பொதுமக்கள் சொல்றாங்க. ஆனா நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம வேதம் சொல்லுகிறபடி புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொல்லுகிறபடி நம்ம ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயாக, குடும்பத்தை கட்டுகிற ஒரு ஸ்திரீயாக நம்ம இருக்கணுமே தவிர நம்முடைய கைகளினால அதை இடித்து போடுகிற ஒரு ஸ்திரீயாக நம்ம இருக்கக்கூடாது.
பிரியமானவர்களே, அடுத்ததாக நம்ம சாராளுடைய இன்னொரு கெட்ட ஒரு சுவாபம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம ஆதியாகமம் 18:12 வாசிக்கலாம். ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். எதற்காக இப்படி சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 10th verse நம்ம வாசிக்கலாம். 10ஆம் வசனம். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டு கொண்டிருந்தாள். ஸோ ஆண்டவரிடத்திலிருந்து வந்த ஒரு வார்த்தையை கேட்டு அவங்க நகைக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அவங்க சூழ்நிலையை பார்த்து இது எப்படி நடக்கும் அப்படின்னு ஆண்டவர் பேர்ல விசுவாசம் இல்லாம போன ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை சார்ந்து இருப்பது தான் ஆண்டவருடைய சித்தம். அதுதான் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார் இல்லையா? புதிய ஏற்பாட்டுல நம்ம பார்த்தோம்னா படவுல அழிவு படும் போது, அதாவது அந்த சீஷர்கள் மறுக்கரைக்கு போகும்போது பெருங்காற்றினால் அந்த படவு அலைவு பட்டது அப்படின்னு பார்க்கிறோம். அந்த அலைவுப்பட்ட சூழ்நிலையில அவங்க பயந்து போனதுனால, ஐயோ நம்ம அழிந்து போகிறோமே அப்படின்னு சொல்லி அவங்க பயந்து போனதுனால அவங்க ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, ஆண்டவரே பாருங்க, எழுப்பி பாருங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், அற்ப விசுவாசிகளே, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாம போயிற்று அப்படின்னு கேட்கிறார். சோ எவ்வளவு சிச்சுவேஷன் எவ்வளவு கிரிட்டிக்கலா இருந்தாலும் அதுல விசுவாசிக்கணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது. அதை இங்க சாராள் இடத்துல நம்ம பார்க்க முடியல. ஏற்கனவே வாக்குத்தத்தம் கொடுத்துதான் ஆண்டவர் புறப்பட்டு வருகிறார். திரும்ப திரும்ப வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். அப்ப 2 பேரும் கூட தான் இருக்கிறாங்க. ஆனா இவனுக்குள்ள அந்த விசுவாசம் இல்லை. நகைத்தாள்னு சொல்லும்போது புதிய ஏற்பாட்டில் இன்னொரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஒரு சிறு பெண்ணை எழுப்புவதற்காக, மரித்து போன ஒரு சிறு பெண்ணை உயிரோடு எழுப்புவதற்காக ஆண்டவர் அது வீட்டுக்கு போகும்போது எல்லாரும் கூடியிருந்தாங்க. அவங்கள பார்த்து சொல்றாரு, அழாதீங்க, இவள் நித்திரையா இருக்கிறாள் என்று சொன்ன உடனே எல்லாரும் நகைத்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், நித்திரையா இருக்கிறாள் அப்படின்னா தூங்கிட்டு தான் இருக்கிறா, அவ ஒன்றும் மறிக்கலைன்னு சொல்றாரு. ஆனா அந்த வார்த்தையை விசுவாசிக்காததுனால எல்லாரும் சிரிச்சாங்க. அப்பதான் ஆண்டவர் சொன்னார், நகைத்தவர்கள் எல்லாரும் நீங்க வெளியில போங்க என்று சொல்லிவிட்டு பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் சீஷர்களையும் மாத்திரம் உள்ள கூட்டிட்டு போய் உயிரோடு கூட எழுப்பினார் என்று நம்ம பார்க்கிறோம். தலித்தாகுமி என்று சொல்லி உயிரோடு கூட எழுப்பினார். அப்போ அநேக நேரங்கள்ல ஆண்டவர் அற்புதம் செய்வார், அது தெரியும். ஆனாலும் இவர் எங்க எங்களுக்கு செய்ய போறார், மற்றவங்களுக்கு தான் செய்வார், எனக்கு செய்வாரா, இவ்வளோ காலமாச்சு, இனிமே எங்க செய்ய போகிறார் அப்படிங்கிற ஒரு ஏளனமான ஒரு நகைப்பு இல்லை. விசுவாசம் இருக்கும் ஒரு நேரம், ஆனாலும் சோர்வை வெளியே காட்டாம ஒரு நகைப்பு, அதெல்லாம் எங்க நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு பக்கம் அவிசுவாசத்தின் எதிரொலிப்பு தான் பயத்துல அலறது. ஒரு பக்கம் நகைப்பு, ஒரு பக்கம் பயத்துல அழுறது. இது எல்லாமே அவிசுவாசத்தின் அடையாளம். ஆனா அதை நம்ம தூக்கி வீசிட்டு நிச்சயமா கர்த்தர் அற்புதங்களை செய்வார். சாராளும் அப்புறமா பார்த்தா விசுவாசத்துக்குள்ள வந்துட்டா. அதை நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ணோம். ஆனாலும் அவளுக்குள்ள அந்த நகைப்பு இருந்துச்சு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க சோர்ந்து போகாதீங்க. வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறலையே, அல்லது ஒரு பெரிய அற்புதத்தை இதை செய்வேன்னு சொல்லும் பொழுது இது எனக்கு நடக்குமா அப்படின்னும் அவிசுவாசமா நகைக்காதீங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்வார். ஆமென். பிரியமானவர்களே, அடுத்ததாக சாராள் இடத்துல காணப்படுகிற இன்னொரு பேட் குவாலிட்டியை நம்ம பார்க்கும் பொழுது, அவள் தன்னுடைய அடிமை பெண்ணாகிய ஆகாரை கடினமாய் நடத்தினாள் என்று நம்ம பார்க்கிறோம். வசனத்தை வாசிப்போமா? ஆதியாகமம் 16:6. அதற்கு ஆபிராம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவளை விட்டு ஓடி போனாள். பிரியமானவர்களே, இந்த சாராள் தான் ஆகாரை தன்னுடைய கணவருக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தான். அவள் குழந்தை உண்டான உடனே வேதம் சொல்லுகிறது, ஆகார் கொஞ்சம் அற்பமாய் பார்த்தாள் என்று சொல்லி. இதனால சாராளுக்கு ரொம்ப கோபம் கடினமாய் நடத்தினதை பார்க்கிறோம். என்ன ஆனாலும் இவ்வளோ கடினமாக நடத்தியிருக்க கூடாது இல்லையா? ஒரு பணிப்பெண்ணை, தன்னிடத்தில் வேலை பார்த்த ஒரு பெண்ணை, அதுவும் அவள் ஒரு கர்ப்பிணி பெண், அவளை கடினமாக நடத்தியிருக்க கூடாது.
இன்னும் பார்த்தா இதை விட ஒரு முக்கியமான காரியம் இன்னும் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்துல நம்ம அதை வாசிக்கிறோம். 21:10 வாசிப்போமா? ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடு சுதந்திரவாளியா இருப்பதில்லை என்றாள். இந்த இந்த இடத்துலையும் பார்க்கிறோம், குழந்தை பிறந்த பிறகு ஈசாக்குக்கும் இஸ்மவேலுக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் மாதிரி வருகிறது. அந்த நேரத்துல திரும்பவும் சாராள் சொல்றா, இவளை வெளியே தள்ளிருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த இடத்துல ரொம்ப ஒரு கடினமான ஒரு இருதயமுடைய சாராளை நம்ம பார்க்கிறோம். வயதானவள், ஒரு தாய் ஸ்தானத்தில் இருக்க வேண்டிய ஒரு சாராள் கடினமாய் நடத்துகிறத பார்க்கிறோம். முதல்ல கர்ப்பிணியாக இருக்கும் பொழுதும் கடினமாக நடத்தினான். இப்போ ஒரு குழந்தை வைத்து கொண்டு இருக்கிறான், எங்கே போவான்? இவள் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம். ஆனால் இவளே ஆகார வெளியே போன்னு தள்ளுறது ரொம்ப கஷ்டமான ஒரு சுபாவம். இன்னும் நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா வேலைக்காரங்களை ரொம்ப கடினமாக நடத்துகிற பெண்களையும் பார்க்குறோம், சகோதரர்களையும் பார்க்குறோம். ஆண்டவர் ஒரு நாளும் இதை விரும்புகிறதே கிடையாது. ஏனென்றால் வேலைக்காரங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்குறார், ஓகே, ஆனால் அவங்களும் ஒரு மனிதர்கள் தானே, அவங்கள அடிமைகள் கிடையாதே. ஏதோ அவங்க வறுமை நிமித்தம் நம்ம வீட்டில் வேலை செய்கிறாங்களே தவிர அவங்களுக்கும் ஒரு மனசுன்னு ஒன்று இருக்குது, அவங்களுக்கும் குடும்பம்னு ஒன்று இருக்குது, அவங்களுக்கும் தன்மானம்னு ஒன்று இருக்குது. ஸோ ரொம்ப வேதனைப்படுத்தக்கூடாது. வேதத்தில் நீதிமொழிகள் 31 அதிகாரத்தில் ஒரு குணசாலியான ஸ்திரியை குறித்து சொல்லும் பொழுது ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார், தன்னுடைய வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள். அப்போது நம்மள படி அளக்கிற ஒரு குணசாலியான ஸ்திரீகளாக இருக்கணும். அதே மாதிரி ஆண்டவர் சொல்கிறார், வேலைக்காரருடைய கூலி சாயங்காலம் வரைக்கும் உன் கையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். அநேகர் சம்பளம் கூட சரியாக கொடுக்கறது இல்லை, அடுத்த வாரம் தர்றேன், அதுக்கு அடுத்த வாரம் தர்றேன் அப்படின்னு தள்ளிகிட்டே போகிறது. இப்போது அவங்க என்ன செய்வாங்க? இந்த சம்பளத்தை நம்பி தான் வீட்டு வாடகை, சாப்பாடு எல்லாமே அவங்க வச்சுருக்காங்க, அவங்க இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வேலைக்காரருடைய சம்பளத்தை கரெக்டாக கொடுத்துடணும். அவங்களுடைய சம்பளம் ஒரு நாள் கூட எக்ஸ்ட்ராவாக நம்ம கையில் இருக்கக்கூடாது. அதே வேளையில் நம்மால் இயன்ற அளவுக்கு வேலை செய்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். நீ அப்படி ஹெல்ப் பண்ணும்போது கண்டிப்பாக ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு நாளும் உங்களுக்கு குறைவே இருக்காது. ஆமேன். அதே வேளையில் நீங்கள் கடினமாக நடத்துனீங்கன்னா கண்டிப்பாக ஆண்டவர் அதை பார்த்து அவங்க திக்கற்றவங்க, சிறுமைப்பட்டவங்க, ஏழைகள், அவங்க கண்ணீர் வடிக்கும் பொழுது அந்த கண்ணீரை கர்த்தர் பார்த்து அதுக்குரிய காரியங்களை நம்மிடத்துல கேட்பார், கணக்கு கேட்பார். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த சாராளை போல இப்படி கடினமாக நம்ம யாரையுமே நடத்தக்கூடாது. ஆமேன். இந்த நேரத்தில் இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். கடினமாய் நடத்தினாள் அப்படிங்கிற ஒரு வேர்டு கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்களுடைய ஸ்பாவத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் முதல்ல சொன்னேன் வேலைக்காரர்கள், வேலை செய்கிறவங்களை அப்படின்னு சொன்னேன். அதே வேளையில் அநேக பெண்கள் தன்னுடைய மாமியாரை கடினமாக நடத்துகிறாங்க. நிறைய மாமியார் மருமகளை கடினமாக நடத்துகிறாங்க. நிறைய பேர் தன்னுடைய கணவனை கடினமாக நடத்துகிறாங்க. நிறைய கணவர்கள் மனைவிகளை கடினமாக நடத்துகிறாங்க இல்லையா? சிலர் பெற்றோரை கடினமாக நடத்துகிறாங்க, சிலர் பிள்ளைகளை கடினமாக நடத்துகிறாங்க. இன்றைக்கி இந்த ஸ்பாவத்திலிருந்து ஒரு விடுதலை தாரும் ஆண்டவரே என்று கேட்கணும். கடினமாய் நான் நடத்த மாட்டேன், கடினமாய் பேச மாட்டேன். அப்போது இன்றைக்கு நம்ம இந்த சாராளிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிற காரியம், கடினமாய் யாரையும் நம்ம நடத்தக்கூடாது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகளில் நம்ம பார்க்கிறோம், மெதுவான பிரதியுத்திரம் உக்கிரத்தை மாற்றும், கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும். ஸோ நம்முடைய வாய்ஸ் ஏற 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 மற்றவங்களுக்கு அது கோபத்தை எழுப்புகிறதா மாறுது. அதே வேளையில் சாஃப்டாக பேச நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது அது எவ்வளோ பெரிய உக்கிரமாக இருந்தாலும் அது அப்படியே மாற்றிடும். ஸோ இன்னைக்கு பெண்கள் குறிப்பாக நம்ம மெதுவாக சாஃப்டாக நம்ம பேசுகிறவங்களாகவும், மற்றவர்களை ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறவங்களாகவும், கடினமாய் நடத்தாதவர்களாகவும் மாற நம்மை அர்ப்பணிப்போமா? நிச்சயமாக ஆண்டவர் இதற்கேற்ற ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கட்டளையிடுவார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு கேரக்டர் ஸ்டடியை நம்ம பண்ணோம். அதாவது ஒரு நபருடைய முழு குணநலங்களை நம்ம இன்னைக்கு தியானித்தோம்.
சாராளை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க ஆண்டவர் கிருபை பாராட்டினார். ஆபிரகாமின் மனைவியாக அந்த ஜாதிகளின் தாயாகிய சாராளை குறித்து தான் நம்ம இன்னைக்கு தியானித்தோம். அவங்க கிட்ட என்னென்ன குணநலங்கள் இருந்தது என்பதை நம்ம தியானித்தோம் இல்லையா? முதலாவதாக கணவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு நல்ல மனைவியாக இருந்தாங்க நம்ம பார்த்தோம். இரண்டாவதாக வந்தவர்களுக்கு நல்ல உபசரிப்பு செய்த ஒரு நல்ல ஸ்திரீயாக நம்ம பார்த்தோம். மூன்றாவதாக விசுவாசித்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டாங்க என்பதை நம்ம பார்த்தோம். நான்காவதாக தன்னுடைய உயர்ந்த நிலைமையில ஆண்டவருக்கு அந்த மகிமையை செலுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தின ஒரு ஸ்திரீயாக இருந்தாங்க நம்ம பார்த்தோம். அது மாத்திரமல்ல, சாராளிடம் இருந்த தீய குணங்கள், பேட் குவாலிட்டிஸ் என்னென்ன என்பதையும் நம்ம இன்னைக்கு தியானித்தோம். முதலாவதாக தன்னுடைய கணவனோட கூட இணைந்து பொய் சொல்லுகிறதுல ஒருமனப்பட்டாங்க என்பதை நம்ம பார்த்தோம். இரண்டாவதாக ஆண்டவர் அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருந்தும் அதை அறியாமல் செயல்பட்ட ஒரு சாராளை நம்ம பார்த்தோம். மூன்றாவதாக அந்த செயல்பாட்டுல கணவனையும் வற்புறுத்தி ஆண்டருடைய சித்தத்தின்படி நடக்க விடாம வழிவிலக செய்த ஒரு மனைவியாக பார்த்தோம். நான்காவதாக ஆண்டவர் இப்படி ஆசிர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லும் போது சூழ்நிலையை பார்த்து இது எப்படி நடக்கும் அப்படின்னு நகைத்த ஒரு ஸ்திரீயை நம்ம பார்த்தோம். கடைசியாக நம்ம பார்த்தோம், அடிமை பெண்ணாகிய ஆகாரை அவங்களே அவங்க குடும்பத்துக்குள்ள இணைத்து பின்பு கடுமையாக நடத்தின ஒரு ஸ்திரீயை நம்ம பார்த்தோம். இப்படிப்பட்ட கெட்ட குணநலங்கள் நம்ம இடத்துல காணப்படக்கூடாது, நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாது. அதற்கு மாறாக அவங்க கிட்ட இருந்த நல்ல குணங்கள், ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல், ஆண்டவர் பேர்ல வைக்கிற விசுவாசம், இன்னும் ஆண்டவரை மகிமைப்படுத்துதல், குடும்பத்துல மற்றவர்களுக்கு பெரியவர்களுக்கு கீழ்ப்படுகிற அந்த சுவாபங்கள் காணப்படணும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இவ்வளவு நேரமும் ஆண்டவரே சாராளை குறித்து ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நிறைய காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. அவளிடத்திலிருந்து காணப்பட்ட ஆண்டவரே நல்ல குணங்களின் படி அப்பா நாங்கள் உமக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தினருக்கு கணவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே விருந்தோம்புகிற ஆண்டவரே அந்த நல்ல குணம், உம்மை மகிமைப்படுத்துகிற குணம், ஆண்டவரே விசுவாச வாழ்க்கையில முன்னேறுகிற ஒரு குணம் எங்களுக்குள்ளே காணப்படும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. சாராளை போல கர்த்தாவே நாங்கள் விசுவாசத்தோடு கூட எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே அதை ஜெயிப்பதற்கான பலனை நாங்கள் பெற்றுக்கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. எல்லாவற்றிலும் உம்மை உயர்த்துகிற ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. அதே வேளையில ஆண்டவரே சாராளிடத்திலே காணப்பட்ட தேவையில்லாத தீய சுபாவங்கள் எங்களை விட்டு விலகட்டும் கர்த்தாவே. உம்முடைய சித்தத்துக்கு எங்களை அர்ப்பணிக்காத வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே. அப்பா உமக்கு பிரியமாய் வாழ்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தணுமே, உம்முடைய வாக்குத்தத்தங்களை நாங்கள் உண்மையாய் விசுவாசிக்கணுமே கர்த்தாவே. மற்றவர்களை அன்போடு நாங்கள் நடத்தணுமே அப்பா. ஆண்டவரே இப்படிப்பட்ட நல்ல சுபாவங்களை எல்லாம் கர்த்தர் எங்களுக்கு கொடுப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஒருவேளை நாங்கள் எந்தெந்த காரியங்களிலே குறைவுபட்டு இருக்கிறோமோ அந்தந்த காரியங்களிலெல்லாம் எங்களுக்கு உணர்த்தின தேவன் எங்களை சரிப்படுத்தி சீர்படுத்தி எங்களை நிலைநிறுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வருகை வரும்பொழுது எங்களை மாசற்றவர்களாக குற்றமற்றவர்களாக உம்முடைய வருகையை நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வலுவாதபடி எங்களை காக்கிற தேவனை உம்முடைய வருகை வரைக்கும் எங்களை வழி நடத்துவீராக. எங்களோடு கூட இணைந்து அப்பா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. என்னென்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் இல்லையோ அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரை ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் ஆண்டவரை நீ கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா தடைகள் மாறட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும் ஆண்டவரே. நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்களினால சந்தோஷமான நாட்களினால உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நிரப்ப வேண்டும் என்று திருப்தியாக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. எல்லா கட்டுகள் உடைக்கப்படட்டும். இவர்களுக்கு விரோதமாக பேசப்படுகிற ஆண்டவரை காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே ஸ்டாப் பண்ணுவீராக ராஜா. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். ஒரு சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை வாழ, சந்தோஷமான எதிர்காலத்தை பெற்றுக்கொள்ள உடைய பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வீட்டுக்குள்ளே வாக்குவாதம், கோபம், சண்டை, சச்சரவு ஒன்றும் வேண்டாம் கர்த்தாவே. ஒரு மெதுவான ஒரு சாஃப்டான நேச்சரை உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து சமாதானமான சூழ்நிலை கொடுத்து சந்தோஷமாய் வாழ கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ள கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். 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 பிரியமானவர்களே, இந்த எபிசோட உங்களுக்கு
எங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் நாங்க நினைக்கிறோம். ரொம்ப கம்மியான டைம்ல ஆண்டவர் நிறைய காரியங்களை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நம்ம ப்ராக்டிக்கலா நம்மளுடைய டெய்லி லைஃப்ல நம்ம இதெல்லாம் நம்ம அபியாசப்படுத்தும் போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையிலையும் பெரிய அற்புதங்களை செய்வார். ஆமீன். இதே மாதிரி இன்னும் நிறைய கேரக்டர் ஸ்டடி நீங்கள் கூட பண்ணலாம். ரெபேக்காலை எடுத்துக்கொள்ளலாம், ஏவாளை குறித்து நம்ம தியானம் பண்ணலாம். இப்படி நிறைய பழைய ஏற்பாட்டு ஸ்திரீகள், புதிய ஏற்பாட்டு ஸ்திரீகள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், இப்படி ஒவ்வொருத்தரையாக எடுத்து ஒரு அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு கேரக்டர் ஸ்டடி பண்ணாலே நல்லாயிருக்கும். ஸோ இது உங்களுக்கு ஒரு மாடல் தான் நாங்கள் பண்ணி காட்டுறோம். இன்னும் நிறைய காரியங்களை நீங்கள் மெடிடேட் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுப்பார். என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது, எப்படி நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாது, இதெல்லாம் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கும் பொழுது உடனே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்வார். ஆமென். மீண்டும் அடுத்த வாரம் வேதமே மனமகிழ்ச்சியில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் அறிந்தபடி நாளை இரவு முழு இரவு ஜெபம் இருக்கிறது. நீங்கள் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் இதை குறித்து நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக அவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நம்ம தேசத்தில் ஒரு எழுப்புதலை நம்ம காண்போம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசிர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசிர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக.